சுதர்ஷன் அவர்களே, உங்களுக்கு இந்த இடம் பற்றி எப்படி தெரியும்? முதன்முறையாக இப்போதுதானே வருகிறீர்கள்? நான் தோராயமாக அந்த இடத்தை காட்டினேன், அவ்வளவுதான். எங்கள் வீடுகளிலும் அங்கேதான் வைப்போம். உங்களது வீட்டை விட்டு நீங்கள் விலகி வந்த பிறகும் கூட வீட்டு வேலைகளில் மிகவும் கவனமாக உள்ளீர்கள். அங்கு வைத்து விடுகிறேன். என்ன குருதேவா, நாங்க என்ன குப்பை தொட்டியா? இது என்ன துடைப்பும்? இதால வீட்டை சுத்தம் செய்ய முடியல. துடைப்பத்தை தலைகீழாக பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிடியுங்கள், இப்படி பிடித்து சுத்தம் செய்யுங்கள். நீங்க என்ன பண்றீங்க? அட, நீங்களும் என்ன செய்கிறீர்கள்? மகாராஜாவோட குரலா? மகாராஜா, நீங்க பெரிய அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் செய்யற வேலையில குறுக்க வரீங்க. குருவே, உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்பட்டுமா? நீங்கள் தவறான திசையில் பெருக்கிக் கொண்டிருக்கின்றனர். காற்று அந்த பக்கம் வீசுகிறது, குப்பையை இங்கே பெருக்கிறீர்கள். காற்று எடுக்கும் திசையில் நீங்கள் குப்பையை பெருக்கினால் மறுபடியும் வீட்டின் உள்ளதான் வரும். அதை மறுபடியும் உங்க பேச்ச கேட்க நான் வரல. எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு பரிசோதனை பண்ண. இங்க உங்க வேலையை பாருங்க, சுத்தம் பண்ணுங்க. மன்னித்து விடுங்க, மன்னித்து விடுங்க. போங்க. சுதர்ஷன் அவர்களே, நம் மனைவிமார்கள் தினமும் எவ்வளவு வேலை செய்கிறார்கள். அவங்களுடைய மகத்துவம் இன்றுதான் தெரிகிறது. பல வருடங்கள் கடந்த பிறகு அவங்கள் மகத்துவத்தை இப்பொழுதுதான் நான் தெரிந்து கொள்கிறேன். மந்திரி அவர்களே, என்ன செய்கிறீர்கள்? வீட்டை சுத்தம் செய்கிறீர்களா, இல்லை எனில் உண்டிகோல் அடிக்கிறீர்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இதை விட யுத்தம் பண்றது சுலபம் போல இருக்கே. கேட்டீர்களா? மகாமந்திரியாரே, ஒரு காரியத்தை தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் பண்ணால் அது உங்களுக்கு சுலபமாக வரும். சுதர்சன் அவர்களே, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அதுவும் என் ராஜ்யத்துக்காக எனக்கு நீங்க கத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க, ஒரே குப்பையா இருக்கு. முதல்ல அதை போய் சுத்தம் பண்ணுங்க. நல்லது. கோபம் வந்து விட்டது போல இருக்கிறது. ஆமாம், ஓடிவிடுங்கள், ஓடிவிடுங்கள். சரி. மகாராணி அவர்களே, ஒவ்வொரு மாதமும் இந்த போட்டியை வைத்தால் நன்றாக இருக்கும். கணவன்மார்கள் வேலை பார்ப்பதை பார்த்தால் சந்தோஷமாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. இதை எப்படி விவரிக்க? சரி மகாராணி. எல்லா போட்டியாளர்களும் கவனிக்கவும். சுத்தம் செய்ய வேண்டிய வேலை இதோடு முடிந்துவிட்டது. யார் என்ன அளவுக்கு என்ன வேலை செய்திருக்கிறார்கள் என்று எங்களிடம் இல்லாத ஒன்றில் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய அன்பான மனைவிக்காக சமையல் செய்ய வேண்டிய நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அனைவரும் பாருங்கள், கிளம்பி போகலாம் சமையல் அறையை நோக்கி. என்ன இது? இவங்க என்ன காரியம் பண்ணிருக்காங்க? இந்த இடத்தை நல்லா சுத்தம் பண்ண சொன்னா நல்லா கெடுத்து வச்சிருக்காங்க. இவர்களை வேலை வாங்குவது மிக கடினமானது. இதில் இவர்கள் சமைக்க வேற போகிறார்கள். உருளைக்கிழங்கே, இனிமே நீ தப்ப முடியாது. உன்னை நான் கண்டம் துண்டமா வெட்ட போறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. உருளைக்கிழங்கு பட்டத்துக்கு அழுவுறீங்க? அதற்காக அழவில்லை, இந்த மிளகாயின் எரிச்சல் தாங்க முடியவில்லை. இது அநியாயம். ஏன் இப்படி செய்தீர்கள்? இப்பொழுதுதான் நாங்கள் சுத்தம் செய்தோம். அதற்குள் எல்லாத்தையும் கீழே போட்டீர்கள். எடுங்கள் தயவு. கவனி, சுத்தம் செய்ய வேண்டிய வேலை முடிந்து விட்டது. எனக்கு உத்தரவு போட உனக்கு அதிகாரம் இல்லை. நீ ஒன்றும் எங்கள் மகாராஜா அல்ல, புரிந்ததா?
அதெல்லாம் இருக்கட்டும் சுதர்ஷன் அவர்களே, நீங்க ஆயுதங்களை விற்கிற வியாபாரி தானே, இல்ல சமையல்காரரா? நான் மகாராஜா. அதாவது நான் சொல்ல வந்தது, மகாராஜாவோ வியாபாரியோ சமையல் கட்டில் சமையல் வேலை தெரிஞ்சே ஆக வேண்டும். பார்த்தா அப்படித்தான் தெரியும். ஆனா மகாராஜா மாதிரி நடந்துக்கிற, உன் எல்லைய மீறாத. நான் ராஜகுரு. இத வெட்டி கொடு, எனக்கு உதவி பண்ணு. அது இருக்கட்டும், இங்கே போட்டி நடப்பதால் உதவிலாம் செய்ய முடியாது, வைத்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் வெறும் பேச்சுக்கு தான் போட்டி. தேவையில்லாம நம்மள இதுல மாட்டி விட்டுட்டாங்க. மகாராஜாக்கு என்ன தோணுச்சோ 2 மகாராணிகளை அரியணையில உட்கார வச்சுட்டாங்க. அவர்கள் செய்தது சரிதான். வாய மூடிக்கிட்டு முதல்ல வேலையை பாரு. முதல்ல என் வேலையை முடிச்சு கொடு. செஞ்சது சரிதான். என்ன பிரச்சனை? அவருடைய வேலையை எனக்கு கொடுத்து விட்டார். பரவாயில்லை, விடுங்கள். குருதேவரை தவறாக எண்ணி விடாதீர்கள். இப்போதெல்லாம் அவர் சற்று வித்தியாசமாக நடந்து கொள்கிறார். நன்றாக தெரியும். அதாவது எனக்கு புரிந்து விட்டது. செய்து கொடுங்கள். இவ்வளவு தூரத்தில் இருந்து ஊதினால் அடுப்பு எப்படி எரியும் குருவே? அறிவு கெட்டவங்கள கிட்ட போய் ஊன்னு ஊதினா முகம் கருப்பாயிடும். ஒரு முறைதான் கரிய பூசிக்கிட்டேனே. அது உங்க பழக்கம் தானே குருதேவா? இல்ல, நன்றாக மூச்சை இழுத்து ஊத கற்றுக்கொள்ள வேண்டும். தாங்கள் வல்லவர்தான். வல்லவன் தான். பாராட்டதான் வேணாம். குருதேவா, இது என்னவென்று சொல்லுங்களேன். இதுதான் வடை. எண்ணெயில போட்டு பொரிக்கணும். இத ரசத்து கூட சாப்பிடணும். நல்ல சூடான வடை இதுல எடுத்து வைக்கிறேன். அணைந்து விட்டது. அவ்வளவுதான், அணைந்து விட்டது. என்ன இது? எதுவுமே சரியில்லை. என்ன கூப்பிட்டுருக்கணும். நான் அணைச்சிருப்பேன் இல்லையா? அப்படியா? வாங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் பத்த வைங்க. இவனுக்கு வந்து அனைவரும் கவனமாக கேளுங்கள். முதல் கட்டத்துடைய போட்டி இதோடு முடிவடைகிறது. இப்பொழுது நாம் அதோடு எல்லா பெண்மணிகளும் போட்டியாளர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், குருதேவா குரு மாதாவிற்கு செய்த வடை. சுதர்ஷன் அவர்கள் வெண்டைக்காய் பண்ணிருக்காங்க அவங்களோட 2 மனைவிக்காக. பண்டிதர் ராமகிருஷ்ணா தன்னுடைய மனைவிக்காக வாழைக்காய் கூட்டு செய்திருக்கிறார். என்ன இது? இப்படி ஒரு சாப்பாட்டை யாராலும் சாப்பிட முடியாது. இப்படி செய்தால் முதல் கட்டத்திலேயே இவர்கள் அனைவரும் தோத்து விடுவார்கள். நீங்கள் செய்ததை நாங்கள் ஆய்வு செய்தோம். இந்த போட்டியில் கலந்து கொண்டவர்கள் கஷ்டப்பட்டு எதையோ செய்திருக்கிறீர்கள். இதில் வெற்றி பெற்றவர்கள் யார் என்று தர்பாரில் கூறுவோம். தீர்ப்பை கூறுவதற்கு முன்பு போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இப்பொழுது அறிவிப்பு வரப்போகிறது. அதாவது அடுத்த கட்டத்திற்கு யார் தேர்வாகி உள்ளது என்பதை பார்க்க போகிறோம். யாருடைய பெயரை கூறுகிறோமோ அவர்கள் பின்னாடி செல்ல வேண்டும். மற்றவர்கள் அனைவரும் அதே இடத்தில் நிற்க வேண்டும். ஒன்றுமே புரியவில்லையே குருதேவா. அதாவது யாரோட பேரை சொல்றாங்களோ அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். குருதேவா, எனக்கு தெரிஞ்சு போட்டியிலிருந்து யாரும் வெளியே போக போறது கிடையாது. அதுல நீங்க மட்டும் தான் இருக்க போறீங்க. முதல் போட்டியிலேயே எங்கள் திறமையை காட்டிவிட்டோம். அதனால் தாங்கள் ஜெயிப்பது கடினம்தான். முதலாவது பெயர் பண்டிதர் ராமகிருஷ்ணர். ராமா
முதல் கட்டத்திலே தோற்றுவிட்டாயா? பரவாயில்லை நண்பா, வெற்றி தோல்வி சகஜம்தானே. மகாராணியும் மற்ற பெண்களும் எடுத்த முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்த பெயர் என்னவென்றால் சுதர்ஷன் அவர்கள். இவரை பற்றி தெரியும். இது நடக்கணும். மூன்றாவது பெயர் நீதி அரசர். இது எனக்கு ஏற்கனவே தெரியும். நான்காவது பெயர் மகா மந்திரியார் திமரஸ் அவர்கள். யாரு? நானா? தாங்கள் தான். வாருங்கள் வாருங்கள். ஐந்தாவது, அதோடு கடைசியான பெயர் அஞ்சாவதா என் பேர் வந்துடக்கூடாது. நம் குருதேவர் அவர்கள்தான். செல்லுங்கள் குருதேவா, செல்லுங்கள். பின்னாடி நில்லுங்கள். சொல்ல போனால் இதுவே அதிகம்தான். வாருங்கள் குருதேவா, கூட்டத்தில் கலந்து கொள்ள வாருங்கள். இப்பொழுது 5 பெயர்களை அறிவித்தோம். அவர்களை விட்டுவிட்டு மற்றவர்கள் எல்லோரும் போட்டியில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அதாவது இந்த 5 பேரும் 2வது கட்ட போட்டிக்கு செல்ல போகிறார்கள். முதற் கட்டத்தில் எந்த போட்டியாளர்கள் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த ராஜ்யத்தின் சார்பாக 100 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படுகிறது. இப்போ 2ஆம் கட்ட போட்டி ஆரம்பமாகும். அத மகாராணி சின்னாதேவியும் அப்புறம் மகாராணி திரும்பலாம்பாவும் புரிய வைப்பாங்க. அடுத்த கட்ட போட்டி வினோதமானது. இந்த போட்டியில் நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. ஆனால் ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் கூற வேண்டும். இது நல்லா இருக்கு. கேட்கக்கூடிய கேள்வியின் உத்தேசம் ஒரு விஷயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தும். உங்கள் மனைவியை பற்றி தங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்று தெரியும். காலம் காலமாக உங்களுடைய அங்கமாக வாழ்கிறார்கள். அவர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இது தேவையில்லாதது. மனைவியோட குணமே இப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு கேள்வியும் வினோதமா தான் இருக்கும். கொஞ்சம் வாய மூடுறீங்களா? கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடியே தேவையில்லாததுன்னு சொல்லக்கூடாது. மிக சரியாக கூறினீர்கள். என்னை பொறுத்த வரையில் இந்த போட்டியில் இந்த கேள்வி நிச்சயம் இருக்க வேண்டும். கணவர்களான நாம் நம் மனைவிகளின் ஆசைகளை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் எதிர்பார்ப்புகளை அலட்சியம் செய்து விடுகிறோம். கேட்பதற்கு முன்பாகவே நிராகரித்து விடுவோம். இப்பொழுது 2ஆம் கட்டத்தின் முதல் கேள்வி மகாராணி சின்னாதேவி அவர்கள் கேட்பார்கள். இதுதான் முதல் கேள்வி. நீங்கள் உங்கள் மனைவியுடைய மனதை எந்த நேரத்தில் அதிகமாக நோகடித்தீர்கள்? நான் என் மனைவி வர்ணமாலா மனச நோகடிச்சதே இல்ல. சொல்ல போனா ஒரு முறை கூட நோகடிச்சதே இல்ல. நீங்க அவகிட்டயே கேளுங்களேன். வர்ணமாலா சொல்லு. சுவாமி, இன்னைக்கு உங்களுடைய சொல்லல எனக்கு ஏன் பொய் தெரியுது, அசுத்தம் தெரியுது. என் கூட உங்களை விரதம் இருக்க சொன்னேனே, அப்போ நீங்க அத சுத்தமா மறுத்தீங்க. அப்பதான் நீங்க என் மனசு ரொம்ப நோகடிச்சீங்க. நான் கடவுளின் வேண்டுதலுக்காக உங்களை நான் 1 மாசத்துக்கு ஒரு கால்ல நின்னு உங்களை உபவாசம் இருக்க சொன்னேன். அதுவும் உங்களை பக்தியோட இருக்க சொன்னேன். ஆனா நீங்க அத செய்யவே இல்லையே. என்ன நேரா மேல அனுப்புறதுக்கான யோசனையை இவ சொல்றா. என்ன மன்னிக்கணும் வர்ணமாலா. அது என்னன்னா, அப்ப என்னோட உடல் ஆரோக்கியம் சரியா இல்ல. இல்லனா நீ செய்ய சொல்லும் எந்த காரியத்தையாவது நான் நிராகரித்திருக்கேனா? இல்லை அல்லவா? ஆனாலும் சரியான பதிலை கொடுக்க முடியவில்லையே. அது நீதிபதி யாரே? மகாராணி அவர்களே, என் மனைவியுடைய மனம் நோகும் அளவிற்கு அவள் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கவில்லை. அதோடு நோகடிக்கும் அளவிற்கு எனக்கு தைரியமும் கிடையாது. மகாமந்திரி யாரே? மகாராணி அவர்களே, நானே ஒத்துக்கிறேன். நான் என்னோட மனைவியின் மனச ஒரு தடவை இல்ல, உண்மைய சொன்னா பல தடவை நோகடிச்சிருக்கேன். ஆமா, இருந்தாலும் எப்போ அதிகமா நோகடிச்சேன்னு சத்தியமா எனக்கே தெரியாது. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்.
நானும் வர்ணமாலாவோட மனச பல தடவை நோகடிச்சிருக்கேன். ஆனா அவ என் மேல வச்சிருக்கிற பதிபக்தியினால அவளுக்கு ஏற்பட்ட வருத்தத்தை முகத்துல காட்டிக்கவே இல்லை. ஒரு அப்பாவி முகத்தோட எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா. நீ ஒரு மகான்தான் வர்ணமாலா. மகாமந்திரியாரே, இதற்காக எங்களிடம் மன்னிப்பு கேட்காதீர்கள். உங்கள் மனைவியிடம் கேளுங்கள். ஆனால் நீங்கள் உண்மையை ஒப்புக்கொண்டீர்கள். இதுவே மிகப்பெரிய விஷயமாகும். போட்டியின் நோக்கம் முழுமையடைவது கண்களுக்கு புலப்படுகிறது. கணவன்மார்களுக்கு தங்கள் மனைவியின் மகத்துவம் புரிய ஆரம்பிக்கிறது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, தங்களுடைய பதில் என்ன? மகாராணி, எனக்கு நினைவுள்ளது என் மனைவி சாரதாவின் மனதை நான் எப்போது நோகடித்தேன் என்று. நான் அவள் அம்மா வீட்டை பற்றி தவறாக பேசிவிட்டேன். அவளுடைய சகோதரனை மூர்கன் என்று நிரூபித்து வாய்க்கு வந்தார் போல் பேசிவிட்டேன். அப்போது நிச்சயம் அவள் வேதனைப்பட்டிருப்பாள். நாம் எப்போதெல்லாம் மனைவியின் அம்மா வீட்டை தவறாக பேசுகிறோமோ அப்போதெல்லாம் அவர்கள் இதயம் உடைந்து போய்விடும். அப்போது அவர்கள் மிகவும் வேதனைப்படுவார்கள். ஒருவேளை இப்போது மட்டும் சாரதா இங்கு இருந்திருந்தால் நான் செய்த அந்த பெரும் தவறுக்காக அவளிடம் மன்னிப்பு கேட்டிருப்பேன். அம்மா, தாங்கள் தர்பாருக்கு முன்பு என்ன பேசினீர்களோ அதை எப்பொழுதும் மறக்க மாட்டேன். நான் உங்கள் மனைவியாக இருக்கிறேன். அதுக்காக பெருமைப்படுகிறேன். வணக்கம் பெரிய மகாராணி. வணக்கம் சின்ன மகாராணி. வணக்கம். நீ எப்போது இங்கு வந்தாய்? வந்து 1 மணி நேரம் ஆகிறது. இங்கிருக்கும் அனைவரும் போட்டியை பற்றி என்னிடம் கூறினார்கள். அதனால் மற்ற வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு இதை பார்ப்பதற்கு வந்துவிட்டேன். நல்லதுதான், சரியான நேரத்திற்கு வந்தாய். ஆனால் என்னிடம் சொல்லாமல் எதற்காக தென்னாலிக்கு சென்றாய்? உனக்கு அம்மா வீடுதான் முக்கியமா? நான் முக்கியம் இல்லையா? என் மனைவி சாரதா. அம்மா, அம்மா, என்னம்மா கீழே விழுந்துட போறீங்க? பாத்துமா நீங்க. அடடா. அம்மா, நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அம்மா ஒன்று சொல்லியே ஆக வேண்டுமாம். இல்லை, நிறைய கூற வேண்டுமாம். அவங்க சொல்ல வந்ததை நடனத்திலேயே கூறிவிட்டார்கள். சாரதா தேவி, உங்களை வரவேற்கிறோம். மகளிர் குழுவை பற்றி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீர்கள். தயவு கூர்ந்து நீங்கள் அமருங்கள். சரி. சுதர்ஷன் அவர்களே, நாங்கள் உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறோம். மகாராணியாரே, எப்போ ஒரு கணவன் தன் மனைவிய அகங்காரத்துல ஆவேசப்பட்டு கோவப்பட்டு எந்த ஒரு காரணமும் இல்லாம தாம் மனைவி செஞ்ச சின்ன தப்புக்காக அவளை அவமானப்படுத்திட்டா, என்னை பொறுத்த வரையில அந்த மனைவி அந்த வேதனைகளை ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. என்னுடைய கட்டளையை மீறி நடந்தா உங்க 2 பேரையும் நான் சிறையில் அடைச்சிருக்கேன். சில நாட்களுக்கு முன்னாடி நானும் இந்த தப்பை செஞ்சிருக்கேன். காரணமே இல்லாம நான் என்னுடைய 2 மனைவிகளையும் தண்டிச்சேன். அதாவது திட்டிட்டேன். இவங்க தான் மகாராஜா கிருஷ்ணதேவராயருடைய 2 மனைவிகள். ஒருவருக்கு கலை என்றாலே தெரியவில்லை, இன்னொருவருக்கு சமையல் என்றாலே தெரியவில்லை. நான் செய்ததற்கு பிராயச்சித்தம் பண்ண வேண்டும். அதுக்காக தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். மகாராஜா,